ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி 3 கதை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான். இந்த படத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு ரொம்ப அடிமையாக அடிக்டாகவும் ஆயிடுறாரு. எதனால் இவர் இப்படி ஆகுறாரு? இவர் மட்டும்தானான்னு பார்த்தீங்கன்னா இவரை மாதிரியே இன்னொரு பையனும் ஒரு காதல் தோல்வியால், காதல் தோல்வினா ஒன் சைடு காதல் தோல்வி, அந்த மாதிரி ஸ்கூல் டயத்தில் ஒன் சைடாக லவ் பண்ணுற ஒரு பையன். நிறங்கள் 3 படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் நம்ம ஹீரோவை வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்பப்போ அவர் ஸ்டோரி சொல்கிற மாதிரி. இந்த பையன் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அவன் பார்த்திங்கன்னா ஒரு நாள் எதையை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுறான். அப்படியெல்லாம் ஆரம்பித்து அந்த கதையை அதோடு நிறுத்திட்டு அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கதையை அவர் தொடர ஆரம்பிக்கிறாரு. அது யாரை பற்றின கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பற்றின கதை தான். நம்ம ஹீரோ ஆரம்ப காலத்துலேருந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது டைரக்டர் பண்ணுறது, இந்த மாதிரி கதை எழுதுறதுல, அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறதுல ஒரு முக்கியமான பங்கு வச்சு அதை பெருசாக பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட கனவு, லட்சியம். என்னடா அவன் படத்துக்குள்ளே கதையை சொல்கிறானே அப்படின்ன மாதிரி நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே இன்னொரு படத்தை ஓட்டுறாங்க. இந்த படத்தில் 3 ஸ்டோரி இல்லை, 4 ஸ்டோரி. என்னைய கேட்டால் நான் 4 ஸ்டோரின்னு தான் சொல்லுவேன். படத்தில் முக்கியமான தோற்றம் போலீஸ் தோற்றம் தான். சரத்குமார் அதில் பார்த்தீங்கன்னா செமையாக நடிச்சிருப்பார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவாக தான் இருப்பார். இங்கே படத்தில் ஒரு ப்ரொஃபஸராக இவர் இருக்கிறாரு. இவருடைய பொண்ணை தொலைச்சிட்டு இப்போ போலீஸ்கிட்ட புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி மனவேதையில் இருக்கிற தன்னுடைய பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட புகார் கொடுத்த அவருக்கு தன்னுடைய பொண்ணு வீட்டுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் காரை ஓட்டி தத்து தடுமாறி அங்கங்கே விசாரிக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு தகவலுமே தெரியலை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்க்ரீன் பிளேயில் சொல்கிற மாதிரி மற்ற கதைங்களுக்கும் இதே மாதிரியே அவர் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஸ்க்ரீன் பிளே பண்ணுவார். நம்ம ஹீரோ ஸ்கிரிப்டு கதை எழுதுவார்ல, அந்த மாதிரி அவர் ஒரு இடத்துல உட்காந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்ல சொல்ல அந்த கதையும் சேர்ந்து அவர் கூட ஒரு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இவருடைய பொண்ணு பார்த்திங்கன்னா இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பேய் ரூபத்தில் அவரோட மனசு இப்போ ஒரு நிலையாக இல்லை. பார்த்திங்கன்னா பயத்தோடையே தான் இருக்கிறாரு. பொண்ணு போன கவலையில் என்னென்னமோ அவருக்கு பேய் கனவெல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த போலீஸ்காரு அந்த பொண்ணு எந்த கிளப்லலாம் போவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவர் ஒரு சீக்ரெட்டாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரொஃபஸருக்கு இவர் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு எதுவும் லவ்வர் எதுவும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அவரும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸ்கிரிப்ட் எழுதுக்காண்டி படத்துக்கெல்லாம் போய் நிறைய படம்லாம் பார்க்குறாரு. இங்கே அந்த பொண்ணு காணா போணுச்சுல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பொண்ணு இவன் காதலிக்கிறான் அப்படின்னு ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் அவங்கெல்லாம் ட்ரீட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அலையடிச்சு ஓஞ்ச மாதிரி நம்ம ஹீரோ அவருடைய ஸ்கிரிப்டு கனவு இருக்குல்ல, அது மண்ணா போச்சு. ஆஸ்காரே வாங்கணும்னு நினச்ச அவருக்கு இந்த பையனை இந்த போலீஸ்காரு எதர்ச்சியாக அப்படியே கேட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணை பற்றியெல்லாம் கேட்குறாரு. அந்த மாதிரி தாங்க எதர்ச்சியாக நம்ம ஹீரோவுடைய ஸ்கிரிப்ட் காணா போயிடுது. நம்ம ஹீரோடைய அப்பா போலீஸ்கார் தானே, அவரும் நிறைய இடத்துங்களை தேடி பார்க்குறாரு. எங்கேயுமே அந்த பொண்ணை பற்றி ஒரு தகவலும் தெரிய மாட்டேங்குது. இந்த பொண்ணை யாரும் கடத்திட்டாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா அடிக்கடி அவர் போதைக்கு போயிடுறாரு. அதை வேறு அடிக்கடி காமிப்பாங்க. கடைசியில் இந்த 3 கதையும் சேர்ந்து மொத்தமாக ஒரே இடத்துல ஒரு சண்டை காட்சி வரும். அந்த சண்டை காட்சியை ரிவைண்ட் பண்ணி காட்டுவாங்க, என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு படம் பார்க்குற நமக்கு தோண ஆரம்பிக்கும். மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்க வேண்டிய படம் தான். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படத்தில் இதுவும் ஒரு படம். இந்த மொத்த கதைக்கு ஒரு வில்லனை கடைசியாக காமிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க.